அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில அமைதி ஒப்பந்த முயற்சிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலைமையில தான் ஈரானுடைய ஏவுகணை நகரங்கள் மேல அமெரிக்கா கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து தற்காலிக போர் நிறுத்தம்ங்கிறது அமல்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் கத்தாரில் அமைதி பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை தான் இந்த தாக்குதல்ங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. ஈரானுடைய தெற்கு கடற்கரை பகுதியாக இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரம், அதே போல சிரிக் மற்றும் ஜாஸ்க், இந்த 2 கடலோர பகுதிகளிலையும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதா அமெரிக்காவுடைய சென்காம் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க இராணுவ செய்தி தொடர்பாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் இந்த தாக்குதல்களை தற்காப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால கட்டுப்பாட்டுடன் மிக குறைந்த அளவில் தான் தற்காப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதும் சென்காமுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு புதிய நிபந்தனையை விதிக்கிறார். ஈரான் வசம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அனைத்தையும் உடனடியாக அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும், அல்லது சர்வதேச அணுசக்தி முகமையோட மேற்பார்வையில் அதை முற்றிலும் அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எந்த காரணத்தை கொண்டும் அமெரிக்காவிடமோ அல்லது வேறு நாடுகளிடமோ ஒப்படைக்கக்கூடாது அப்படின்னு அந்த நாட்டோட முஜபா கமேனி, உச்சத்தலைவர் முஜபா கமேனி ஒரு அறிக்கையில் குறிப்பிடுறாரு. ஈரானோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அணுசக்தி விவகாரத்தில் எங்களுடைய கொள்கையில் எந்த ஒரு பின்வாங்கலும் இருக்க போவதில்லை அப்படின்னு அவங்க தெளிவாக குறிப்பிடுறாங்க. தற்போது கத்தாரில் பேசப்பட்டு வரக்கூடிய தற்காலிக உடன்படிக்கை வரைவுங்கிறது 60 நாட்கள் போர் நிறுத்தம், அதே போல் ஹார்மூஸ் பாதையை திறக்கிறது பற்றியது மட்டும்தான் அப்படின்னு ஈரானோட வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் அப்படிங்கிறவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நடத்திய திடீர் வான்வழி தாக்குதலுக்கு ஈரானிய இராணுவம் மிக ஆக்ரோஷமான ஒரு பதிலடியையும் கொடுத்துருக்குறாங்க. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினுடைய கடற்படை பிரிவு ஹார்மூஸ் நீரிணையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க கடற்படையினுடைய USS பிலிப்பைன்ஸ் சி அப்படிங்கிற அதிநவீன டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலை இலக்கு வச்சு அடுத்தடுத்து மிசைல்ஸில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஈரானுடைய புகழ்பெற்ற கதீர், அதே போல் நூர், இந்த ரக கப்பல் எதிர்ப்பு அதிவேக மிசைல்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஏவுகணை தடுப்பு அமைப்புகளாக இருக்கக்கூடிய, நம்ம இதை பற்றி ஏற்கனவே நிறைய காணொலிகளில் பார்த்துருக்குறோம், ஏஜிஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரும்பாலான ஈரானிய ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்திய போதிலும் ஒரு மிசைல் போர்க்கப்பலுடைய பின்புற பகுதியில் பலமாக தாக்கி இருக்குது. இந்த தாக்குதலில் கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.